ப்ரோ படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு, நிச்சயமா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். வர்த் இட் தான். அவரோட ஆக்டிங் சொல்ல வேணாம். நம்ம முன்னாடி வந்துட்டு அவர் ஒரு காமெடி ஆர்டிஸ்டை பார்த்து நார்மலா அப்படி பார்த்துருந்தோம். இந்த படத்துல எப்படி அவர் அக்ரெசிவா எமோஷனல்லாம் காட்டுவார் அப்படின்னு யோசிச்சு தான் வந்து பார்த்தோம். பட் சூப்பரா டெலிவர் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல எல்லாம் அப்படியே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும் அவரோட ஆக்டிங் பார்த்தா. அப்படி இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் அவருக்கு அவ்வளோ பெருசா வைக்கல, ஏன்னா வந்துட்டு லாஜிக்கலா இதுவாகக்கூடாது அப்படின்றதுக்காக வைக்கல. பட் மற்ற ஃபைட் சீன்ஸ்லாம் அது நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு சாதாரண ஆள் அவன் ஜெயிலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா எப்படி மாறி வெளியே வருவானா, இல்ல என்ன நடக்கும் அப்படின்றதுதான் கதை. அது ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே சூப்பரா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஆக்சுவலா பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே இருக்கும். பட் யாருனாலையும் அது கெஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நம்ம ஆளாளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அது கரெக்டா அவர் முடிச்சிருக்காரு லாஸ்டா. நட்டி அவருக்கு வந்துட்டு சின்ன ரோல் தான், பட் அதுவே ப்ராப்பரா பண்ணிட்டாரு அவரு. லேக் நடுவுல ஒரே ஒரு இடத்துல, அதாவது செகண்ட் ஹாஃப் அந்த இன்டர்வல் முடிஞ்சு லைட்டா ஒரு இடத்துல வர மாதிரி இருக்கும். மற்றபடி அப்படியே அடுத்த சீன்லயே இது பண்ணிடும், ஷிஃப்ட் பண்ணிடும். எங்கேஜிங்கா நல்லா ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. டெபியூ ஃபிலிம் மாதிரியே தெரியல, டைரக்டர் செம்மையா பண்ணியிருக்காரு அவரு. மியூசிக் ஓகே தான், அது ஒன்றும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்லைங்க. அது 1 or 2 மியூசிக் தான் இருக்கு. லாஸ்ட்ல அந்த இங்கிலீஷ் அந்த சாங் மாதிரி ஒன்று வரும், ஓகே அது நல்லா இருந்துச்சு. பட் பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. அதுதான் பிளஸ்னா வந்துட்டு உங்களுக்கு ஆர்ஜே பாலாஜி அவரோட ஆக்டிங் தான். அது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் சீரியஸா இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு தெரியாது. மைனஸ்னா லைட்டா அந்த ஒரு லேக் இருக்கும் இன்டர்வலுக்கு அப்புறம். ஒரு சில சீன்ஸ் தேவையில்லையே அப்படின்னு இருக்கும். மற்றபடி நல்லா இருக்கும். ஃபேமிலியோட நிச்சயமா பார்க்க முடியாது, ரொம்ப வைலன்ஸ் இருக்கும், பிளட் ரொம்ப இருக்கும். ஸோ அதனால தான் A-ரேட்டே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா நிச்சயமா பார்க்கலாம். நிச்சயமா படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் யாருமே அவர் இந்த ஜோன்ல பார்த்துருக்க முடியாது. ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருந்தது அவரை பார்க்கும்போது. பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது போக இதில் என் ஃப்ரெண்ட் மௌரிஷன் சொல்லிட்டு ரங்குங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான். அது ரொம்ப ரைட்டிங் வைஸாகவும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, எலாபரேட் பண்ணி. மியூசிக்காகவும் சூப்பராக இருந்துச்சு. அதில் கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ராவாக காமிச்சிருந்தாங்க. அந்த ரானஸ் தான் அந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் அவர் பார்க்கும்போதே பயங்கர ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்தாங்க. கேரக்டர்ஸ்லாம் சூப்பராக எழுதியிருந்தாங்க. எதுவுமே பண்ணாதவனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சோம்னா வந்து அவன் ஏதோ ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் தூண்டும் போது, கார்னர் பண்ணும்போது அவன் ஏதோ ஒரு பண்ணுறான், பண்ணி தான் தீர்வாங்கிற ஒரு எமோஷனை வந்து அங்கே கன்வே பண்ணியிருக்காங்க. உண்மையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். போய் பாருங்க மறக்காம தியேட்டரில் வந்து. எப்படி இருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் யாருமே பார்த்துக்க மாட்டோம். முன்னாடி மூக்குத்தி அம்மன் இந்த மாதிரி நிறையா ஒரு காமெடி ஜோன்லேயே செட் ஆகி பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து அவுட் ஆஃப் ஜோன்ல வந்து அவர் நிறைய விஷயம் வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு. அது வந்து எவ்வளோ பேருக்கு அது எப்படி பார்க்குறாங்க ரீச் ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனால் இது உண்மையுமே சூப்பராக அட்டன் பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு அவர். ஒரு மாதிரி இல்லை எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மஸ்ட் வாட்சபிள் தான், பாருங்க. படம் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. நடராஜன் சாருக்கு பெருசாக ரோல் இல்லை, பட் ஆர்ஜே பாலாஜிக்கு நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கோப் உள்ள ஒரு மூவியாக இருந்திருக்கு. இது கண்டிப்பாக டிஃப்ரெண்டான படம். இதுக்கு மேலே அவர் இப்போ ஆல்ரெடி ரன் பேபி ரன் பண்ணியிருந்தாரு ஒரு சீரியஸ் ரோலில். அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக இந்த படம் இருந்தது. இந்த மாதிரி ரோல்ஸ் கூட அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. நல்லா இருக்கு. கொஞ்சம் வைலன்ஸ் எல்லாமே கலந்துருக்கு, பரவாயில்ல. ஒரு ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆனால் அங்கங்கே புரிஞ்சுக்கிறது டஃப்பாக இருக்கு. லேக் ஆகிற மாதிரிலாம் இல்லை, நான் லீனியராக இருக்கு படம் ஃபுல்லாகவே. அங்கே நம்மளே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் வந்து இருக்கிறதே தெரியாது, பட் பிஜிஎம் ஒர்க் நல்லாவே இருக்கு. 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு. நல்ல கதையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கிறாங்க. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா. ஒரு 4-5 கேரக்டர்ஸ் தான் வர்றாங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அடி ரத்தம்லாம் காட்டுறாங்க, எந்த இடத்துலையுமே என்னடா பறக்கிறான்ல அப்படி இப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். இது எந்த ஆபாசம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வன்முறை காட்சிகள் இருக்கு. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போகாம நம்ம ஃபேமிலியா போகலாம். ஆனா சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போக வேணாம். அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்றது, ஒரு டீசென்ட் வாட்ச் பார்க்கலாம். அந்த ஃபேமிலி ஃபிலிம் சொல்ல முடியாது. லைக் ரா ஃபிலிம்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு, வந்து ஆக்ஷன் பிடிக்கும், ரா ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னா நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி. சாரி, நல்லா இருந்துச்சு.
அவர் தான் மெயின் இம்பாக்ட் மாதிரி வச்சுக்கோங்க மூவிக்கு. கருணாஸ் தான் ஒரு மெயின் கதை சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர். அது நீங்க மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது வந்து ஸ்க்ரீன் பிளே சூப்பர் ப்ரோ. சூப்பரா இருக்கு, சூப்பரா நல்லா பார்க்கலாம். ஃபைட்லாம் இன்டென்ஸா தான் இருக்கு, பார்க்கலாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். எல்லா ஐட்டம்ஸுமே பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க.